டீச்சர் வராதாம்ல லீவா, அதான் நான் ஜாலியா இருக்கேன். இல்ல என்னல சொல்லுத, உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் கணக்கு டீச்சர் வராம இருக்காதல. இல்ல ஆமா, நாங்க ரெண்டு பேரும் ஐயோ வீட்டு நேரம் தான் வந்தோம். ஐயோ வீட்டு முன்ன கார் இருக்கு, நிறைய செருப்புலாம் கிடக்கு. ஐயோ வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்காவ போல, அதனால இன்னைக்கு கண்டிப்பா வரமாட்டா. வந்தாலும் எப்படி லேட்டா தான் வரும், அதுக்குள்ள ஐயோ பீரியட் முடிஞ்சிடும்ல, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இல்ல அப்படியெல்லாம் சொல்லுதியே, அத நம்பி இருக்கலாமால, கணக்கு டீச்சர் வராம இருக்குமால. டீச்சர் வரவல. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் குட் மார்னிங். இல்ல மாக்கா, நான் தான் சொன்னேன்ல கணக்கு டீச்சர் வராம இருக்க மாட்டாவன்னு, நேரு வந்துட்டாவ. என் வயித்துல இப்ப புளிய கரைக்குது. இல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். இப்ப என் நிலைமையே ஓ நிலைமை தான், என்ன செய்யனே தெரியல. எனக்கு இப்பவே படபடன்னு வருது. என்ன அங்க சத்தம்? கடவுளே, வீட்டு பாடம் எழுதிட்டீலான்னு மட்டும் கேட்ற கூடாது கடவுளே. எல்லாரும் வீட்டு பாடம் எழுதிட்டு வந்தீங்களா? எழுதிட்டோன்னு முத பெஞ்சில இருந்து மட்டும் தான் சத்தம் வருது. என்ன லாஸ்ட் பெஞ்ச் அமைதியா இருக்கியா? எழுதினீங்களா இல்லையா? டீச்சர் டீச்சர், அதே வீட்டு பாடம் எழுதலன்னா முதல்ல நான் எழுதல டீச்சர்னு சொல்லிருங்க, நான் விட்டுருவேன். மாதி எழுதிட்டு எழுதலன்னு ஏமாத்து வேலைலாம் செஞ்சியே அவ்வளவுதான் பத்துக்க. இல்ல நம்ம எழுதலன்னு இப்பவே ஒத்துக்கிடுவோம்ல, அதான் உன்னையே ஒத்துக்கிட்டா விட்டுருவேன்னு டீச்சரே சொல்றாவல்ல. இல்ல அப்படிலாம் டீச்சரை நம்பாத, போட்டு வாங்குவ உளறிறதல. என்ன லாஸ்ட் பெஞ்ச் எழுதினீங்களா இல்லையா? டீச்சர் டீச்சர், எங்க பாட்டிக்கு நேத்து சோமல டீச்சர், அதான் டீச்சர் எழுத முடியல. ஆமா டீச்சர், எங்க தாத்தாக்கு கூட சோமல, அதான் நானும் எழுதல. ஓஹோ, உங்க வீட்ல பாட்டிக்கு சோமல, இவன் வீட்ல தாத்தாக்கு சோமல, உங்க வீட்ல யாருக்குல சோமல? டீச்சர் எனக்கு தான் டீச்சர் சோமல. ராத்திரிலாம் ஒரே இருமல் காய்ச்சல் டீச்சர். பாடம் சொல்லி தரும்போது பூரா கவனிக்கிறது கிடையாது, எகத்தாளமா கேள்வி கேட்டு பேசி சிரிச்சு கிண்டல் பண்ணது. வீட்டு பாடம் கொடுத்தா எழுதாம வரதுங்க. முன்னாடி வாங்க, 3 பேர் மொழியும் முறிச்சு போடுதே முறிச்சு. பொட்டபிள்ளைல எப்படி கிண்டல் பண்ணி சிரிக்குது பாருல, ஒரே கேவலமா இருக்கு. டீச்சர் நான் எல்லா வீட்டு பாடத்தையும் செஞ்சிட்டேன் டீச்சர். நீதான் எப்பவும் செஞ்சிருவல்ல, குட் பாய். இந்த பையனை பார்த்தாலும் திருந்துங்களால. அஜய் நீங்க வா முன்ன. ஐயா என்னைதான் கூப்பிடியா வச்சே, கொடல உருவாம விட மாட்டாவ. இந்த வாரே டீச்சர். டீச்சர் வலிக்குது டீச்சர், டீச்சர் வலிக்குது டீச்சர். கணக்கு பாடத்துல ஏதாச்சும் டவுட் கேட்டா நீ என்ன டவுட் கேட்டா சொல்லு பாப்போம். டீச்சர் டீச்சர் அது ஞாபகம் இல்ல டீச்சர். நீ என்ன கேட்டான்னு நான் சொல்லட்டா? எனக்கு ஞாபகம் இருக்கு. டீச்சர் டீச்சர் நீங்க கணக்கு டீச்சர் தானே, மாதி எதுக்கு உங்க 3வது பொண்ணுக்கு 5ன்னு 5வது பேரை வச்சிருக்கியேன்னு கேட்க. கணக்குல டவுட் கேட்க சொன்னா நீ எதுல வந்து டவுட் கேட்க? மாதிரி இப்படித்தானே இருக்கும் ஒண்ணு. டீச்சர் அது தெரியாம கேட்டேன் டீச்சர், விட்டுருங்க டீச்சர், வலிக்குது டீச்சர். இல்ல அவன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கு இங்க இருக்கட்டுமா போகட்டுமான்னு இருக்குல்ல, கருங்கடல கையில ஏந்திக்கிட்டு இருக்கேன். எனக்கும் அப்படித்தானே இருக்கு, இன்னைக்கு செத்தேன். எதுக்கு உங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் இப்படி ஹோம்வொர்க் செய்யாம வந்து டீச்சர்ட்ட அடி வாங்குறான்? வீட்ல படிக்கவே மாட்டானோ? அடி வாங்குறதுன்னு காணாது, யாமானத்தை தான் வாங்கி அன்னைக்கு வீட்டுக்கு வரட்டு இவனுக்கு இருக்கு. எரும மாடு, நீ எல்லாம் எரும மாடு மேய்க்கதான் லாய்க்கு. போ போய் நாளைக்கு உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா போ. அஜய் கூட இருக்க அந்த 2 தண்டங்களை நீங்களும் நாளைக்கு வரும்போது உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரணும், அப்பதான் கிளாஸ்க்குள்ளே வரணும். இல்ல வெறும் அடியோட விட்டுறோம்னு பார்த்தா அம்மா அப்பாவை